ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரீஸை பற்றி ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன்ஸ் இப்படி தான் வரப்போகுது, இந்த இதில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும். என்ன தான் மற்ற பிராண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாலும் ஆப்பிள் ஒரு புதுசாக ஒரு ஃபோனோ ஒரு டிவைஸோ லான்ச் பண்ணும் போது அதுதான் அவுட் ஆஃப் த டாப்பிக்காக அடுத்த ஒரு 2 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி கொண்டு வர போகிறாங்க, இந்த ப்ரைஸில் கொண்டு வர போகிறாங்க, போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். ஆனால் அவன் அதை பற்றி கவலையே படாமல் ஏதாச்சும் சின்னதாக நம்ம 100% ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். அவன் ஜஸ்ட்டு ஒரு 2% தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். இருந்தாலும் க்யூவில் நின்று வாங்குறவங்க வாங்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த ஐஃபோன் 16 சீரீஸில் இப்போதைக்கு என்னென்னலாம் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயும் போல தான் நம்ம இந்தியாவில் மட்டும் எல்லாமே ரேட்டு கூட தான் இருக்க போகுது. இந்த வட்டம் 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்தை பேஸ் வேரியன்ட் 256 GB தாண்டிடும். இந்த லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐஃபோன் 16 70,000 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் அந்த 16 ப்ளஸ்ஸை பார்த்திங்கன்னா 80, 85, 90 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நிலவரம். சில பேர் பார்த்திங்கன்னா துபாயில் போய் வாங்குறது, யூஎஸில் வாங்குறது, அங்கே இருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் நடக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயின் விஷயம் ப்ராசஸர். நம்ம நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம். எல்லா டிவைஸ்லேயும் அதாவது 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் இந்த 4 டிவைஸ்லேயுமே A18 பயானிக் சிப், அதாவது லேட்டஸ்ட் சிப்பை 4 டிவைஸ்லேயும் கொண்டு வர போகிறாங்க. பொதுவாக ஆப்பிள்னாலே அவங்களோட எல்லா டிவைஸ்லேயும் ஒரே ப்ராசஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இந்த 14, 15 என்ன பண்ணானுங்க, 14 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் லேட்டஸ்ட்டு அதாவது A60 பயானிக் சிப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த நார்மல் 14க்கும் 14 ப்ளஸுக்கும் A15 பயானிக் அதாவது 13 ஐஃபோன் 13 சீரிஸில் யூஸ் பண்ணால் பழைய ஜென்ரேஷன் ப்ராசஸர் இதுலேயும் கொண்டு வந்தானுங்க. கேட்டால் கிளாக் ஸ்பீடு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உருட்டுனானுங்க. அதே மாதிரி தான் 15லேயும் நடந்துச்சு. அதாவது A17 பயானிக் சிப் வந்து ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் 15க்கும் 15 ப்ளஸுக்கும் A16 யூஸ் பண்ணானுங்க. இப்போ இந்த வட்டம் என்ன பண்ணியிருக்கானுங்க, இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ணல, ஐஃபோன் வாங்கினாலே உங்களுக்கு பீக் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதனால் நாங்கள் வந்து 4 டிவைஸ்லேயுமே A18 பயானிக் சிப் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருக்கும்ல, அவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துலேயே அதோட கன்ஃபர்மேஷன் ஸ்பெக் இப்படி தான் எல்லாமே வந்துடும். லான்ச் அப்பயும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். என்ன சின்ன மைனூரான உள்ள அந்த கேமராவோட அப்ரச்சர் என்ன, லென்ஸ் என்ன புதுசாக ஆப்ஷன் சாஃப்ட்வேரில் என்ன கொண்டு வந்துருங்க, அது மட்டும் தான் லான்ச் அப்போ நமக்கு புதுசாக தெரியும். மிச்சபடி டிசைனு ஹார்ட்வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியே வந்துடும். ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையிலே ஒர்த்து தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அடுத்தபடியாக டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்றுறது தான். இந்த வட்டமும் பெரிய லெவலில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த பேஸ் வேரியன்ட் 16 ப்ளஸில் பார்த்திங்கன்னா அந்த கிராஸாக கேமரா வைக்கிறப்பெல்லாம் நேராக வச்சுருக்கானுங்க. அதோட மொபைல் ஃபோன் பேக் கேஸ் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஏது இருக்குன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வரப்போகுதுன்னா அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே, இந்த மாதிரி கேஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா கேஸ் நேராக அடித்து வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் லான்ச் ஆனோடனே உள்ள ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வர முடியும் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. கேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ 16க்கும் 16 ப்ளஸுக்கும் கேமரா லிமிட் மேலேயும் கீழே உச்ச மாதிரி தான். இந்த 12 ஐஃபோன் 11 வச்சுருக்கோங்களா ஒரே குஜால் தான். அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் மாடல் வைப்பாங்க, பின்னாடி தூக்கி ஒட்டிக்கிட்டு பார்த்தியா பின்னாடி பார்க்க ஐஃபோன் 16 மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு நமக்கு ஏமாற்றம் தான். ஓகேவா. அடுத்தபடியாக கேமரா வழக்கம் போல் நம்ம 16க்கும் 16 ப்ளஸுக்கும் டுவெல் கேமரா தான். அந்த ப்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா சென்சாரோட சைஸை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸில் 5x மேலே வருமா, பெரிஸ்கோப்பி லென்ஸ் வருமா அப்படி இப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக 15 ப்ரோ மேக்ஸ் போன ஜென்ரேஷனில் இருந்ததை விட லைட்டாக ஆப்ஷன்ஸ்லையும் அந்த சென்சாரோட சைஸையும் மாற்றிருக்காங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கேமராலேயும் அப்கிரேடும் கிடையாது. அப்போ டிசைனில் ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் அப்கிரேட் இருக்கானான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதே டைனாமிக் ஐலாண்ட் தான். என்ன இந்த 16 ப்ளஸுக்கும் எல்லாத்துக்கும் டைனாமிக் ஐலாண்ட் ஒரு 15லேயே கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஓவராலாக நிலவரம். மெயினாக நம்ம பார்க்குறது ப்ராசஸர் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்திருக்கான்.
மற்றபடி கேமரா சைஸை பார்த்திங்கன்னா மாற்றிருக்கான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகிருக்கே தவிர பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ப்ரைஸிங் வழக்கம் போல் இந்தியாவில் 1.5 லட்சம் ஹையர் வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு 80,000 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் வந்துடும். இப்போ டெய்லியும் ஒவ்வொரு நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை எதை நம்புறது நம்ப முடியாது அப்படின்றது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கேமராக்கு எதோ ஆக்ஷன் பட்டன் கொண்டு வரப்போ, நான் ஆல்ரெடி சைலண்ட் பட்டன் அந்த ஸ்லைடர் இருக்கும்ல மியூட்டில் போகிறது, அதை வந்து கஸ்டமைஸ் பட்டனாக மாற்றிட்டான். இப்போ கேமராக்குன்னு ஒரு பட்டன் தனியாக வரும். சோனிலலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, எப்படி வச்சுட்டு சக் 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 ஃபோட்டோ இருக்குது, அந்த மாதிரி ஆப்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்ற பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் நண்பா. நீங்கள் ஏதாச்சும் புதுசாக இந்த 16 சீரிஸை பற்றி கேள்விப்பட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்மளும் அடுத்த மாதம் போடுவோம். ஏன்னா டெய்லி ஒரு லீக் வருது, மொத்தமாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த மாதம் ஒரு லீக்கை பற்றி போடுவோம். அதுக்கு அடுத்த மாதம் ஃபோனே லான்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். iPhone 15 Pro Max வாங்கியாச்சு. ஸோ எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். அடுத்த ஜென்ரேஷன் வரதுக்குள்ளே அதை வாங்கிடுவேன். ஸோ இதை பற்றி நான் ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.